ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அப்பா அம்மா மாதிரி ஒரு சிறந்த கடவுளை பார்க்க முடியாது, அல்லது அப்பா அம்மாவை விஞ்சிய ஒரு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறது இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அப்பாவை விஞ்சிய கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் அந்த கடவுளுக்கு கண் இருக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்னும் ஒருபடி மேலே போய் கடவுளே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா கடவுள்னு ஒருவர் இருந்தால் இந்த உலகத்தில் இவ்வளோ அநியாயம் நடக்குமா? ஸோ இதில் இருந்து கடவுள் இல்லை என்பது நிரூபணமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, கடவுள் இல்லை, அப்பா அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்கள விட உயர்ந்த கடவுள் தான் இல்லையே, ஏன் இந்த உலகத்தில் இவ்வளோ அநியாயம் நடக்குது? உங்கள் அப்பா அம்மா தான் இருக்கிறாங்களே, தடுக்க வேண்டியது தானே. அப்போ அவங்க என்ன கடவுளா அப்படின்னு தோணும். அதாவது அவ்வளோ சக்தி கிடையாது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு, கடவுள்னா தடுக்க முடியும். அது ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அடுத்தது, அவங்களுக்கு கஷ்டம் வந்தால் எங்கள் அப்பா அம்மா ஏன் கவலைப்படணும்? எனக்கு கஷ்டம் வந்தால் தான் எங்கள் அப்பா அம்மா அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ரோட்டில் போகிறவங்க வரவனுக்கு வர கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கிறதா எங்கள் அப்பா அம்மாவுடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கடவுளும் அப்படி தான். ரோட்டில் வரவன் போகிறவன் கஷ்டத்தை எல்லாம் அவர் தீர்க்க மாட்டார், அவருடைய பிள்ளையோடைய கஷ்டத்தை தான் அவர் தீர்ப்பார். ஸோ அப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ நம்ம எல்லோரும் கடவுளுடைய குழந்தை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கரெக்டு தான், நம்ம எல்லாம் அவருடைய குழந்தை தான். இருந்தாலும் அவர் ஒரு சிலரை மட்டுமே காப்பாற்றுறாரு. ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு 10 குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 குழந்தைங்களில் ஒருத்தன் ரொம்ப ரொம்ப ஊதாரித்தனம், அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்குறதே கிடையாது, மரியாதையே கொடுக்கறது கிடையாது, இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கிறான். அப்போ ஆடினதுனால அவனுக்கு கஷ்டம் வரும். அப்போ அதை நினைத்து இந்த அப்பா அம்மா கவலைப்பட மாட்டாங்க, அவனை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே ஒரு பையனோ பொண்ணோ அப்பா அம்மா சொல்கிறத அப்படியே கேட்குறாங்க, ரொம்ப நல்ல குழந்தை, ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அவங்களுக்கு தான் அப்பா அம்மா விழுந்து விழுந்து உதவி செய்வாங்க. கடவுள் கூட அப்படி தான். எல்லாரும் கடவுளுக்கு குழந்தை தான், ஆனால் கடவுள் சொல்கிற மாதிரி யார் நடந்துக்கிறாங்கன்னு இருக்குல்ல, அவங்கள தான் கடவுள் கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாக்கிறார், மற்றவங்கள அவர் பாதுகாக்கிறது கிடையாது. அப்போ உடனே ஒரு கேள்வி வரும், அப்போ என்ன கடவுளும் மனிதனும் ஒன்றா? மனிதன் மாதிரியே தான் கடவுளும் சிந்திப்பாரா அப்படின்னு. ஸோ எனக்கு புத்தி இல்லை, நான் அந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன், அவர் தான் கடவுளாச்சு, எனக்கு புத்தி கொடுக்க வேண்டியது தானே. இப்படிலாம் ரொம்ப திறமையாக பேசுவாங்க. என்னை பாவம் செய்ய சொன்னதே அவர் தானே, என்னை பாவம் செய்ய வச்சதே அவர் தானே, எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொடுத்ததே அவர் தானே, அவர் தடுத்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதே உங்கள் அப்பா அம்மாவை வச்சுக்கலாமே. உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்த ஒரு குழந்தை ஊதாரித்தனமாக இருக்குது இல்லை, தடுத்துருக்கலாம்ல. ஏன்னா அவங்க தான் கடவுளாச்சு, கடவுளை விட உயர்ந்தவர், அவங்கள விட உயர்ந்த கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ஏன் அந்த அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு கெட்ட எண்ணத்தை கொடுத்தாங்க அப்படின்னா உடனே நமக்கு தோணும், அவங்க எங்கே கொடுத்தாங்க அப்படின்னு தோணும். கடவுளும் அப்படித்தான், கடவுள் யாருக்கும் கெட்ட எண்ணத்தை கொடுக்கல. ஏன்னா நம்ம இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் கடவுள் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம், மதங்களும் அப்படி போதிக்குது. ஆனால் உண்மை அது கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் கடவுள் காரணம் கிடையாது. இங்கே இருக்கிற நல்லதுக்கு மட்டுமே கடவுள் காரணம், கெட்டதுக்கு கடவுள் காரணம் கிடையாது. இதை எப்படி சொல்லலான்னா, அந்த அப்பா அம்மாவுடைய குழந்தைங்க அப்பா அம்மா சொல்கிற மாதிரி நல்லா படித்து
ஒரு பண்பாக வளருது. அதுக்கப்புறம் அப்பா அம்மா இறந்துடுறாங்க. ஒரு டைமுக்கு அப்புறம் இறந்து தானே ஆகணும் இல்லையா? இப்போ அந்த குழந்தை நல்லா இருக்கும். இப்போ நல்லா இருக்கிறதுக்கு அந்த அப்பா அம்மா தானே காரணம். ஆனால் அவங்க ஒன்றும் இப்போ கொடுக்கல. அவங்க இருந்தபொழுது கொடுத்தாங்க. அதை அந்த குழந்தை கரெக்டாக யூஸ் பண்ணிச்சு. அதனால் அந்த குழந்தை நல்லா இருக்குது. இப்போ ஊதாரித்தனமாக ஒரு குழந்தை போச்சு, அதுக்கு எப்படி அப்பா அம்மா காரணமாக இருக்க முடியும்? ஏன்னா அந்த அப்பா அம்மா கொடுத்தாங்க, இந்த குழந்தை கேட்கல, அது இஷ்டத்துக்கு ஆடிச்சு. தான் தோன்றித்தனமாக நண்பர்களோடு சேர்ந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு எல்லா கெட்ட பழக்கமும். அதனால் வாழ்க்கை ரொம்ப நாசமாக போகுது. இதுக்கு எப்படி அப்பா அம்மா மேலே பழி போட முடியாதோ, அதே மாதிரி தான் நாம் அனுபவிக்கிற கஷ்டத்திற்கு கடவுள் மேலே பழி போட முடியாது. கடவுளை பற்றி யாருக்குமே அறிமுகம் இல்லாத காரணத்தினால அவரை பற்றி யாருக்கும் தெரியாது. அதனால் அவங்க இஷ்டத்துக்கு இவர்களுடைய கற்பனை எல்லாம் கடவுள் மேலே ஏற்றி வச்சுட்டாங்க. கடவுள் அவ்வளோ பெருசாக இருப்பார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து இருப்பார், அவர் இல்லாத இடமே கிடையாது, இங்கே நடக்கிற அனைத்துக்கும் அவர் தான் காரணம். இந்த மாதிரி கற்பனைகளை மனிதன் கடவுள் மேலே ஏற்றி வச்சிட்டான். ஆனால் உண்மையிலே கடவுளை பற்றி கடவுளே சொன்னால் தான் தெரியும். அவர் இறுதியில் வருவார்னு எல்லா மதத்துலையும் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? ஸோ அவர் வந்துட்டார். இந்த 5000 வருட கால சக்கரத்தில் கடைசி 100 வருடத்தில் இறைவன் வருகிறார். ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவரை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கிறார். நாம் உண்மையில் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நாம். இந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. இதே ஆத்மா வேறு ஒரு உடம்புல இருந்து இதே காரியத்தை பண்ணிச்சு. இந்த உடம்பு விட்ட பிறகு இன்னொரு உடம்பு எடுத்தும் இதே தான் பண்ண போகுது. ஸோ தற்காலிகமாக அதுக்கு கிடைத்த உடல் அது கிடையாது, எப்போவுமே இருக்கக்கூடிய ஆத்மா தான் நாம். அப்படிங்கிற அறிமுகத்தை இறைவன் கொடுத்துட்டு அவரை பற்றிய அறிமுகத்தை சொல்கிறாரு. நானும் உங்களை மாதிரியே ஆத்மா. நீங்கள் பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்க, நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். ஸோ அந்த உலகத்தை தான் பரலோகம், பரந்தாமம் இப்படிலாம் ஒவ்வொரு மதத்திலையும் சொல்கிறோம். அந்த கடவுளைத்தான் சிவன், அல்லாஹ், பரமபிதான்னு சொல்கிறோம். செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி கடவுள் இருக்கிறார். உண்மையிலே ஆத்மாக்களாக நாமே இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பு அங்கேருந்து தான் வரும். முதல்ல வரும்போது இதே பூமி சொர்க்கமாக இருக்கும். சத்யுகம், திரேதாயுகம், முதல் 2 யுகத்தில். அடுத்த 2 யுகத்தில் அதே உலகம் நரகமாக மாறுது. காரணம், சொர்க்கத்தில் நான் ஆத்மான்ற உணர்வில் இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்தாங்க. ஆனால் இதே பூமி நரகமாகிறதுக்கு முக்கியமான காரணமே ஆத்மான்றதை மறந்து தன்னை உடல்னு உணர்ந்து பிறரையும் உடல்னு பார்த்தாங்க. அப்போ தான் அவங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற தேவையற்ற அசுர குணங்கள் வந்துடுச்சு. அந்த அசுர குணங்கள்னால் உந்தப்பட்டு நிறைய பாவம் செய்கிறாங்க. ஸோ அந்த பாவத்துடைய விளைவு தான் இன்றைக்கி நாம் அனுபவிக்கிற அத்தனை துன்பங்களும். ஏழ்மையாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், இயற்கை சீற்றமாக இருக்கட்டும், உலக யுத்தங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கடந்த 2500 வருடமாக நாம் செய்த பாவம். அதுக்கு காரணம் உடம்புன்ற உணர்வில் நாம் இருந்தது தான். ஒரு நல்ல அப்பா அம்மா தான் இருக்கும் பொழுதே குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. அதாவது தான் இறந்த பிறகும் அந்த குழந்தை நல்லா இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கடவுள். இந்த 5000 வருடத்தில் ஒருபோதும் இறைவன் வந்தது கிடையாது இது வரைக்கும். கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு மட்டும்தான் வருகிறார். எப்படி ஆத்மா அழியாதோ அதே மாதிரி இந்த உலகமும் அழியாது. அப்போ உலக அழிவுன்னு சொல்கிறது
உலகத்தை புதுப்பிக்கிறது தான் வேர்ல்டு ரெனியூவல் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் நடக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மனித ஆத்மாக்கள் எல்லாம் உடலை விட்டு மேலே போயிடும் கடவுள்கிட்ட. ஏன்னா அங்கேருந்து தான் வந்துச்சு. ஸோ அங்கே போன பிறகு இந்த பூமி சொர்க்கமாக மாறும். மாறிய பிறகு எந்த ஆத்மாக்கள் சொர்க்கத்தில் வாழ்வதற்கு தன்னை தகுதிப்படுத்தி இருக்கிறாங்களோ அவங்க தான் வருவாங்க. எப்போ தகுதிப்படுத்திக்கிறாங்க? யார் தகுதிப்படுத்துகிறா? அதுக்கு தான் கடவுள் வரார். ஏன்னா மனுஷன் தானாக தகுதிப்படுத்திக்க முடியாது. ஏன்னா மனித வழி தான் மதங்கள் எல்லாமே. அதை ஃபாலோ பண்ணி தான் பாவங்கள் அதிகமாக சேர்த்து இன்றைக்கி உலகம் இவ்வளோ மோசமாகி இருக்குது. அப்போ இதிலிருந்து விடுவிக்கிறதுக்கான வழியை இறைவன் சொல்கிறாரு. அழியக்கூடிய உடம்புன்னு ஒன்று நினச்சதுனால தான் இவ்வளோ பாவம் செஞ்சேன். நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு ஒன்று. ஆத்மாவின் தந்தையாகிய என்னை நினைவு செய்கின்றார். நீ புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற மாதிரியே நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு உடம்பு வேணும். அப்போ தான் அவர் பேசுகிறது நமக்கு கேட்கும் இல்லையா. நம்மளே உடம்பு இருந்தால் தானே கேட்க முடியும். அதே மாதிரி அவரும் உடம்பு இருந்தால் தான் பேச முடியும். அதனால தான் ஒரு வயோதிகர் உடலில் வரார் கடைசின்னு ஒரு வருடம். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். பிரம்மா மூலமாக இறைவனுக்கு பிறந்த குழந்தைகள். பிராமணர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதோடைய அர்த்தமே வேதத்தில் பிரம்மாவின் வாய் வழியாக பிறந்தவர்கள்னு இருக்கும். ஸோ கலியுகத்து பிராமணர்களை அது குறிக்கலை. இப்போ இந்த ஞானத்தை கேட்டு பிரம்மா குமார் குமாரிகளாக ஆகிற உங்களையும் என்னையும் தான் அந்த பிராமண வர்ணம்ன்ற வார்த்தை குறிக்குது. ஸோ அப்படி கடவுள்கிட்ட நேரடியாக ஞானத்தை கேட்குற பாக்கியம் பெற்றதுனால தான் பிராமண வர்ணம் மிக உயர்ந்த வர்ணம்னு சொல்லப்பட்டிருக்கு. அது பிராமண ஜாதியை குறிப்பது கிடையாது. ஆனால் இந்த வர்ணத்தை பற்றி யாருக்கும் தெரியாததுனால அவங்க பிராமண ஜாதியை தான் சொல்கிறாங்கன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போ கடவுள் வெறும் 100 வருடம் தான் வரார். இந்த 100 வருடத்தில் அவர் இந்த ஞானத்தை கொடுக்குறார். நீங்கள் ஆத்மான்னு சொல்லிட்டு போகிறது கிடையாது. உங்களை ஆத்மானு உணர்கிற வரைக்கும் தினம் தினம் இந்த ஞானத்தை விதவிதமாக கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்புறாரு. இப்போ ஆத்மா நான் தெரிஞ்சுக்கிட்டோம், பட் அந்த உணர்விலே இருக்கிறது கிடையாது. அப்போ தினம் தினம் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து கொடுத்து கூடவே இருந்து கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போவார். ஸோ ஞானத்தை கொடுக்குற பாகம் இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியும். மற்றபடி அந்த சத்குரு பாகம், அப்பா பாகம், இதெல்லாம் அது உணர்ந்து தான் உங்களால் அனுபவம் செய்ய முடியும். ஸோ அதுக்கு தினம் தினம் இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக இருக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அந்த முரளியில் இறைவன் சொல்வதை தினம் தினம் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ண தான் இந்த ஞானத்துடைய ஆழம் உங்களுக்கு புரியும். ஆத்மான்ற உணர்வில் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது சதா ஆனந்தமாக இருந்தது எப்படின்ற அந்த அனுபவம் இப்போ இந்த கலியுகத்திலே உங்களால் அனுபவம் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியமும் கூட. ஏன்னா நம்ம நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம். அதற்கான தண்டனை உங்களை தேடி வரும்பொழுது அதனால் கொஞ்சம் கூட பாதிக்கப்படாமல் இருப்பீங்க. இன்னொரு விஷயம், இந்த ஞானத்தை கோடியில் சிலர் தான் கேட்க போகிறாங்க. அப்போ மற்றவர்கள் அப்படியே பாவம் செய்ய தான் போகிறாங்க. உலகம் அந்த பாவம் தாங்காமல் அழிய தான் போகுது. ஸோ அதையும் தாங்கிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். இந்த ரகசியத்தெல்லாம் இறைவன் சொல்கிறாரு, நான் கொஞ்ச நேரம்தான் இருப்பேன், போயிடுவேன். அப்போ என் கூடவே நீங்கள் வந்துட்டிங்கன்னா தப்பிச்சிங்க. கடவுள் போனதுக்கப்புறம் இங்கே இருந்தோன்னா மாட்டணும், முடிஞ்சு போச்சு. அந்த உலக அழிவின் போது கொடூரமாக இருக்கும். நம்ம நிறைய வீடியோலாம் போட்டு இருக்கிறோம் இல்லையா. ஒரே அலையில் பூமியை மூடிடும். ஆனால் ஆத்மாவால் மேலே போக முடியாது. உடம்பு விட்டு வெளில வந்தாலும் ஆத்மாவுக்கு உடம்புல இருக்கும்போது நமக்கு எந்த உணர்வு இருக்கும், அந்த பய உணர்வு. சுற்றி தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும், கடலுக்கு நடுவில் அப்படி துடிப்போம். ஸோ அந்த தண்டனையெல்லாம் அனுபவித்த பிறகே மேலே வருவாங்க. ஸோ அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், இந்த கலியுகம் துக்கம்தான் கொடுக்கும். சுகம் கொடுக்குற மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா மிகப்பெரிய துக்கம்தான் இருக்கும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய சுகமும் உனக்கு வேண்டாம், அதனால் வரக்கூடிய துக்கமும் உனக்கு வேண்டாம். சுகம் மட்டுமே இருக்கிற உலகம் நான் உனக்காக படைக்கிறேன்
அது இன்னும் உருவாகலை. ஏன்னா இதே பூமி தான் சொர்க்கமாக மாறணும். அதுக்காக தான் உலக அழிவே நடக்குது. அது வரைக்கும் இந்த பூமியிலிருந்து புத்தியினால் விலகியிரு. அப்படி இருப்பதற்கான இடம்தான் சூக்ஷ்மலோகம்னு கடவுள் சொல்கிறார். அது இந்த பூமிக்கும் கடவுள் இருக்கக்கூடிய பரந்தாமத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய உலகம். அங்கே ஒளி உடலோடு நீங்கள் வந்துருங்க. புத்தியினால் அங்கே போகிறது. ஆனால் புத்தியினால் அங்கேயே இருந்து உலகத்துக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுலையே உங்கள் மைண்டை பழக்கப்படுத்திட்டீங்க, பிஸியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உடலை விட்டு உயிர் பிரியும் போது மீண்டும் இங்கே பிறக்கிறதுக்கு பதில் அங்கே போயிடுவோம் நாம். அப்போ என்னாச்சு? கிரேட் எஸ்கேப் இல்லையா? மீண்டும் இங்கே நம்ம பிறக்கவும் மாட்டோம். இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய கவனம் ஈர்ப்பு இருந்தால்தான் நாம் இங்கே பேயாக கூட அலைவோம். இந்த நம்மை பொறுத்த வரைக்கும் கலியுகம் ஆல்ரெடி அழிஞ்சிடுச்சு. எப்போ இந்த ஞானத்தை எடுத்தோமோ அப்போவே அழிஞ்சிடுச்சு. இனி நம்ம சொர்க்கத்தில் மட்டும்தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தினம் தினம் முரளியில் கடவுள் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதை கேட்க 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 ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம சொர்க்கத்திலே இருக்கிறோமான்னு தோண ஆரம்பிக்கும். உண்மையிலே உங்களுக்கு அந்த மாதிரி காட்சிகள் கிடைக்கும், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள். ஆனால் சுற்றி உலக அழிவு நடக்கும். ஆனால் உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஒன்று உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைக்கிறோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். இன்னொன்று அந்த சொர்க்கத்துக்கு போகிறது தான் லட்சியம். அந்த சொர்க்கத்தில் நான் எப்படி இருந்தேன், எப்படி இருக்க போகிறேன், அதையே சிந்தனை பண்ண பண்ண அந்த குணமே இப்போ உங்களுக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இவ்வளவையும் இப்போ இறைவன் சொல்லி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். அப்போ எவ்வளோ செல்வம் இருக்கும் பாருங்கள். ஏன்னா ஆத்மா தூய்மையானதுக்கு கிடைக்கிற பரிசு அது. ஸோ அந்த சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்கணும்னா குழந்தை இந்த கலியுகத்தின் அல்பகால சுகத்தில் போய் சிக்கிக்காத. அதுதான் சக்கர வியூகம், அதில் சிக்கிக்காதன்றார். ஸோ எந்த அளவுக்கு சிவபெருமானை செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும்னா ஆத்மாவுக்குள்ளே இருந்த ஆனந்தத்தை அனுபவம் செய்ய ஆரம்பிப்பீங்க. அது வெளி உலகத்தை சார்ந்து இருக்காது. ஏன்னா வெளி உலகத்திலிருந்து வரக்கூடியது மயக்கம், ஆனந்தம் கிடையாது. ஸோ அது ஆத்மாவின் சக்தியை குறைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ குறைய என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு பாதிப்பு வரும்போது அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்காது. அப்படி தான் இன்றைக்கி உலகத்தில் குறிப்பாக இந்த காமத்தில் எல்லாம் மயங்கி கிடக்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஆத்மா சக்தி இழக்குது. சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் தாங்கிக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறத நாம் பார்க்குறோம், அல்லது கொலை பண்ணுறதை பார்க்குறோம். ரெண்டுமே சகித்து கொள்ளும் சக்தி இல்லாதது தான் காரணம். ஸோ எந்த அளவுக்கு இறைவனின் நினைவிலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா பலமாகும். ஆன்ம பலம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஆத்மா எந்த அளவுக்கு பலமாகுதோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறவி எடுக்கும், அல்லது கொஞ்சம் லேட்டாக தான் பிறவி எடுக்கும். அப்போ 5000 வருடத்திற்கு உங்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதற்குத்தான் இறைவன் சொல்கிறார். அனைத்தையும் மறந்து உன்னை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவாகிய என்னை நினைவு பண்ணு. நினைக்க நினைக்க ஆத்மாவுக்குள்ள வருமானம் சேரும். துக்கத்திலிருந்தும் தப்பிச்சிடுறோம். ஒரு நல்ல அப்பா, உலகத்திலே மிகச்சிறந்த அப்பா கடவுள் தான். அவரை போய் உங்கள் லௌகீக அப்பாவோட கம்பேர் பண்ணுறீங்களே, இது நியாயமா? வேலைக்கு போகாமல் இருந்து பாருங்கள், லௌகீக அப்பா எவ்வளோ அன்பானவர்னு உங்களுக்கு தெரியும். லௌகீக அப்பாவும் சரி, லௌகீக அம்மாவும் சரி, மனைவியும் சரி, அந்த அன்பெல்லாம் காணாமல் போயிடும். ஒரு சுயநலம் இருக்குது. உங்ககிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்துகிற ஒரே ஒருவர் கடவுள் மட்டுமே. அவர் எல்லாருக்கும் அப்பா தான். ஆனால் அவர் சொல்கிறத எல்லாரும் கேட்கறது இல்லையே. அந்த ஞானத்தை கொடுக்கிறார். தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு நான் எப்படி நம்புறது, கடவுள்லாம் கிடையாது, இதெல்லாம் உங்கள் கற்பனை, யாருக்கு நஷ்டம்? அதான் பைபிளில் போட்டுருவோம், கடவுள் திருடன் மாதிரி வருவார்.
திருடம் வர்றது தெரியுமா? அது மாதிரி கடவுள் வந்திருக்கிறது யாருக்கும் தெரியல. நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. ஏன்னா இங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், கரிமீன் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்கல. கலியுகம் எவ்வளோ துக்கம் கொடுத்தாலும் அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது, அதுலேயே மயங்கி கிடக்கிறாங்க. அப்போ கடவுள் என்ன பண்ண முடியும்? ஒரு குடிகார மகன் இருக்கிறான், அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்குது, ஆனால் அவனுக்கு தண்ணி அடிக்கிறது தான் சந்தோஷம்னு இருக்கிறான். என்ன ஆகும்? சொத்தை அழிச்சிடுவான், அல்லது அதுக்கு முன்னாடியே அவன் செத்து போயிடுவான். மொத்தத்தில் அவன் அனுபவிக்க மாட்டான். அந்த மாதிரி தான் சொர்க்கத்தை உருவாக்குற இறை தந்தையே கிடைத்த பிறகும் அவரை விட்டுட்டு குப்பை பக்கமே உங்கள் புத்தி போகுதுன்னா அந்த சொர்க்கத்துக்கே வரக்கூடிய பாக்கியத்தை கூட நீங்கள் இழந்துடுவீங்க. ஆனால் கடவுள் சொர்க்கத்தின் அதிபதியாக உங்களை மாத்துறார். சொர்க்கத்தின் அதிபதி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன். அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஸோ இன்றைக்கி உடலுடைய சராசரி ஆயுள் பார்த்திங்கன்னா 60-70 வருஷம்தான் இருக்குது. ஆனால் ஆத்மாவுடைய ஆயுள் 5000 வருடம் இருக்குது. அந்தளவுக்கு ஆத்மாவுக்கு பலத்தை ஏற்றிக்கிட்டிங்கன்னா 5000 வருடம் இருக்கும். ஆனால் 5000 வருடம் வாழ்வதற்கான அனைத்தையும் ஆத்மாவுக்குள்ளே நிரப்புறார். தூய்மையாக இருந்தாலே எல்லாமே கிடச்சிடுது. தூய்மை இழக்க இழக்க அது குறையுது. இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துருக்கிறது காரணம் தூய்மையை சுத்தமாக இழந்துட்டோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால மைண்டு கரப்ட் ஆகிடுச்சு. ஸோ மீண்டும் நம்முடைய மனதை இந்த குப்பையிலிருந்து நீக்கி தூய்மையாக்கி ஆன்ம பலத்தை நிரப்புறார். 5000 வருடத்திற்கு தேவையான ஆன்ம பலத்தை நிரப்புறார் வெறும் 100 வருடத்தில். ஸோ அவர் 100 வருடம் இருந்தாலும் நாம் 100 வருடமாக இந்த ஞானத்தை எடுக்கலை இல்லையா? ஒரு 10, 20, 30, 40 வருஷம். ஸோ அதுக்குள்ளே எந்த அளவுக்கு இறைவன் நினைவிலே இருக்கிறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு இறைவன் நினைவில் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்குள்ளே சக்தி நிரம்பும். கரெக்டாக சொல்லணுன்னா இறைவனின் வழிப்படி யார் நடக்கிறாங்களோ அதோடைய பலனை 5000 வருடம் அனுபவிப்பாங்க. யார் இப்போ இறைவனை நிராகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயுளும் கம்மியாக இருக்கும். அப்புறம் அவங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. சொர்க்கத்தில் தான் துக்கம் இல்லாமல் வெறும் சுகம்தான் இருக்கும். அவங்க நரகம் ஆன பிறகே வருவாங்க. அங்கே சுகம் துக்கம் ரெண்டும் கலந்துருக்கும். ஆரம்பத்தில் சுகம் அதிகமாக இருக்கும், துக்கம் கம்மியாக இருக்கும். போக 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 சுகம் குறைஞ்சிக்கிட்டே வரும், துக்கம்தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி துக்கத்தின் உச்சத்தில் தான் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கத்துக்கு கூட கடவுள் வருவதில்லை. அதான் அன்பே சிவான்றது இல்லையா? ஸோ அவருடைய ஆயுளே கடைசி 100 வருடம் தான். இப்போ அவர் நமக்கு உலகத்துக்கே அதிபதியாக நம்மை ஆக்கிறதுனால தான் அவரை கோயில் கட்டி கும்பிட்றோம். சொர்க்கத்தில் கிடையாது. சொர்க்கத்தில் கடவுளை பற்றி சிந்தனையே இருக்காது. ஏன்னா துக்கம் வந்தால் தான் கடவுளையே நினைப்போம். ஸோ நரகத்தில் தான் துக்கம் வருது. துக்கம் வரும்போது தான் மதங்கள்லாம் உருவாகுது. கோயில் கட்டி இறைவனை வழிபாடு பண்ணுறோம், வேதங்களை உருவாக்குறோம். ஆனால் அதெல்லாம் எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி கடவுள் கொடுத்ததற்கு நன்றி தெரிவிப்பதற்காக. மற்றபடி நீங்கள் பக்தி பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே புண்ணிய கணக்கு இருக்கும், இருந்துச்சுன்னா அது கிடைச்சிட்டு இருக்க போகுது. ஏன்னா பக்தி பண்ணுறதுனால கொஞ்சம் நீங்கள் எதை பாவம்னு நினைக்கிறீங்களோ அதிலிருந்து விலகி இருப்பீங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா பாவமான விஷயமும் நல்லதுன்னு நினச்சிடுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு கரிமீன் சாப்பிட்றதுலாம் நல்லதுன்னு எல்லா மதத்தினரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பாவங்கள் இன்றைக்கி நார்மல் ஆகிடுச்சு. அது பாவம்னு சொன்னால் கூட அதெல்லாம் பாவமானு கேட்குற அளவுக்கு ஆகிட்டாங்க. உதாரணத்துக்கு காமம் பாவம்னு சொன்னால், காமம் இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும்? என்னமோ இவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்காக தான் காமத்திலே ஈடுபடுற மாதிரி பேசுவாங்க. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான் காமம்னா எதுக்கு கருத்தடை சாதனம்? ஆனால் காமம் இல்லாமல் குழந்தை பிறந்தது சொர்க்கத்தில். அதனால தான் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றோம். எப்போ நீங்கள் உடல் உணர்வில் வரீங்களோ அப்போ தான் காமத்துக்கு அடிமையாகிறீங்க. அந்த காமம் தான் ஆத்மாவை ரொம்ப மயக்கி ஆத்மாவுடைய சக்தியெல்லாம் குடிச்சிடுச்சு. ஸோ ஆத்மாவுக்குள்ளே இப்போ சக்தியை நிரப்பணும்னா அதுக்கு மிகப்பெரிய எதிரியாக தடையாக இருப்பதே காமம்தான். அதை விட்டுடுங்கன்னு கடவுள் சொல்லும்போது கடவுளுடைய ஞானத்தை எடுக்கிறவங்க கூட நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க பதவியும்
குறைவாக தான் கிடைக்கும். இதுக்கு கடவுள் எப்படி குற்றமாக முடியும்? அனைத்தையும் கொடுப்பதற்கு உலகத்தின் அதிபதி ஸ்ரீ நாராயணன் ஆக்கிறதுக்கு தான் அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் உங்களுக்கு குப்பையில் கிடக்கிறது, அல்பகால சுகத்தில் மூழ்கி கிடக்கிறது தான் பிடிச்சிருக்குதுன்னா அதுக்கு கடவுள் என்ன பண்ண முடியும்? ஸோ அப்பா அம்மாவை போய் கடவுளோட கம்பேர் பண்ணுறவங்களுக்கு கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். ஆனால் உண்மையில் கடவுளை மாதிரி ஒரு சிறந்த தாய் தந்தை உலகத்தில் கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.